வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் விகிதமுறை எண்களை தசம எண்களாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே விகிதமுறை எண்களாக இருக்குது. விகிதமுறை எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A/B நமக்கு தொகுதியும் பகுதியும் இருந்துச்சு அப்படின்னா வகுத்தில் இருந்ததுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம விகிதமுறை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகிதமுறை எண்களை தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க. தசம எண் அப்படின்னு என்னென்னா கீழே இருக்க நம்பரால் நம்ம வகுத்து புள்ளி வச்சு எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ தசம எண் அப்படின்னா புள்ளி வச்சு எழுதக்கூடிய எண்ணை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 1/4 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க 1/4. அப்போ 1/4 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட தொகுதியை அப்படியே வச்சுப்போம். பகுதியை வந்து 10ஆக மாற்ற முடியுதா அப்படின்னு பார்ப்போம். 10 ஆக்கணும், நான் 100 இல்லைன்னா 1000 இல்லைன்னா 10,000 அப்படின்னு மாற்றுவோங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பகுதி அப்படிங்கிறது கீழே இருக்கிறது. அப்போ நம்ம பகுதியை 10ஆக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா வகுத்தல் 10 அப்படின்றது என்ன பண்ணுவோம், மேலே இருக்க தொகுதியை அப்படியே எழுதி நம்ம ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அப்போ பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா 10 நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா 4 1 4 4 2 8 அப்படின்னு தான் வரும். 4 3 12 தான் வரும், நமக்கு 10 வராது. அப்போது 10 விட்டுட்டு அடுத்து எது பார்க்கணும், 100ஆக மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது 100ஆக மாற்ற முடியுமா அப்படின்னா 4 × 25 100 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 4 5 20 மீதி 2 4 2 8 + 2 10. அப்போ 100 அப்படின்னு கிடச்சிருச்சிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த 4 100ஆக ஆக்கணும் அப்படின்னா எதோட பெருக்கிறோம், 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளோட பகுதி 100 ஆகிடுது. அப்போ கீழே 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே என்ன பண்ணணும், 25ஆல் பெருக்கணும். அப்போ என்ன வருது பாருங்கள், 1 × 25 25 வகுத்தல். ஸோ என்ன இருக்குது 4 × 25 100 அப்படின்னு மாறிடுங்களா. நம்மளோட பகுதி கீழே இருக்கக்கூடிய நம்பரை 10 100 1000 அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், தசம என்ன எழுதிடலாம். இப்போ மேலே என்ன இருக்குது, நமக்கு 25 இருக்குங்களா. அப்போ மேலே தொகுதியில் என்ன இருக்கோ அதை போட்டுட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும். 1 2. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம்னா 5, 2 இலக்கம் அப்படின்னா 2க்கு முன்னாடி புள்ளி வைக்கணுங்களா. அப்போ புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா therefore 1/4 நம்ம என்னவா மாற்றுறோம், தசம என்ன மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0.25 அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. எப்படி இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னத்தை நம்ம ஃபஸ்ட்டு என்னவா மாற்றணும், பின்னமாக மாற்றணும். இது வந்து என்ன சொல்லுவோம், இந்த 1 அப்படிங்கிறது முழு எண் அப்படின்னு சொல்லுவோம், முழு எண்ணு சொல்லுவோம். இந்த 3 வந்து தொகுதியில் இருக்குது. அடுத்தது 20 வந்து எதில் இருக்குது அப்படின்னா பகுதியில் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா, என்னது, முழு எண் பெருக்கல் பகுதி அதோடு என்ன பண்ணும் கூட்டல் தொகுதி. ஓகேங்களா. ஸோ முழு எண்ணோட எதை பெருக்கிறோம், பகுதி இதை பெருக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், தொகுதியோட கூட்டி பை பகுதி அப்படின்னு எழுதிடுவோம். அப்போ முழு எண் இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 பெருக்கல் பகுதி என்னது 20ங்களா. அப்போ 1 பெருக்கல் 20 ப்ளஸ் தொகுதி என்ன 3 வகுத்தல் பகுதி. அப்போ என்ன வருது பாருங்கள், 20 × 1 20 ப்ளஸ் 3/20 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 20 + 3 என்ன வரும், 23 வகுத்தல் 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 23 வகுத்தல் 20. அப்போ என்ன பண்ணிட்டோம், கலப்பு பின்னமாக இருந்தது பின்னமாக மாற்றியாச்சுங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பகுதி வந்து எப்படி மாறணும், 10 100 1000 10,000 அப்படின்னு மாறணுங்களா. ஸோ நமக்கு அப்படி இங்கே இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னா 20ன்னு இருக்குது. அப்போ 20 நம்ம என்னவா மாற்ற முடியாது, 10ஆக மாற்ற முடியாது. ஏன்னா 20 என்னதான் ஒரு 20ன்னு தான் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 100 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 20 × 5 100. அப்போ என்ன பண்ணுறோம், மேலே இருக்க பகுதியும் 5ஆல் பெருக்குவோங்களா. அப்போ 20 × 5 100 ஆகிடும். 23 × 5 இதை பெருக்கிறோம், I3 5 மீதி 1 I2 10 + 1 11. அப்போ என்ன வருது, 115 வகுத்தல் 100 அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா. அப்போது கீழே வகுத்தலில் நமக்கு 10 20 100 10 100 1000 அப்படின்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவோம், நம்மளோட தொகுதி அப்படியே எழுதிப்போம். கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்ப்போம். 1 2 0 இருக்குது. அப்போ 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சு எங்கே வரும், 1க்கும் நடுமத்தில் வருங்களா. அப்போது 1 3/20 இந்த பின்னத்தை நம்ம என்னவா மாற்றிருக்கோம். ஸோ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம தசம என்ன மாற்றணும் அப்படின்னா 1.15 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து இதில் மூணாவது கேள்வி பார்க்கலாம்.
ஸோ மூணாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றி பின்னத்தை அப்புறம் மறுபடியும் தசம என்ன மாற்றணுங்களா. நம்ம இதே ஃபார்முலா பார்த்தோம். இது வந்து முழு எண்ணு சொல்லுவோம், இது நம்மளோட தொகுதி, இது வந்து நம்மளோட பகுதி. ஃபார்முலா என்ன பார்த்தோம், முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை வகுத்தல் பகுதி அப்படின்னு பார்த்தோங்களா. முழு எண் அப்படிங்கிறது -5 பெருக்கல் பகுதியோட வேல்யூ 5 கூட்டல் தொகுதியோட மதிப்பு 4/5 அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ இதை பெருக்குன்னு என்ன வரும், 5 × 5 25, ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -25 + 4 வகுத்தல் 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 24ல் எப்படி இருக்குது பாருங்கள், இது கழித்தல் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்னால் மைனஸ் பண்ணுங்களா. அப்போ 25ல் 4 போச்சு அப்படின்னு என்ன வரும், 25ல் ஸோ மைனஸ் வந்து பொதுவாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் அப்படியே பொதுவாக வச்சுக்கலாம். 25 + 4, அப்போ 25 + 4 என்னது 29ங்களா, வகுத்தல் 5. அப்போ என்னவா இருக்குது, நமக்கு -29 வகுத்தல் 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கிடைக்கணும், பகுதியில் வந்து நமக்கு 10 100 அப்படின்னு வரணும். அப்போ 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 10 வருங்களா. ஸோ 5ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், நம்மளோட பகுதி வந்து 10 100 1000 அப்படின்னு மாற்றணும். அப்போ எதை பெருக்குன்னா எங்கே இருக்குது, கீழே நம்மளோட பகுதி அப்படிங்கிறது கீழே இருக்குது. கீழே என்ன இருக்குது, 5 இருக்குது. 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 10 வரும், 2 பெருக்கணுங்களா. அப்போ மேலே என்ன பண்ணிடலாம், 2ஆல் பெருக்கிடலாங்களா. அப்போ 29 × 2 என்ன வரும், 2 9 18, மீதி 1 2 2 4 1 5. மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 58. அப்போ -58 வகுத்தல் 10 இருக்குங்களா. அப்படின்னா என்ன பண்ணுவோம், 58 அப்படியே போட்டுவோம். மேலே தொகுதியில் மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னு பார்க்கணும். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, நமக்கு ஒரே ஒரு பூஜ்ஜியம் இருக்கனால கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, -5.8ன்னு கிடைக்குது. அப்போ 5 4/5 இந்த கலப்பு பின்னத்தை நம்ம தசம எண்ணாக மாற்றினா -5.8 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ அடுத்து இதில் 4வது சப்டிவிஷன் பார்க்கலாம். 4வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தொகுதி மட்டும்தான் இருக்குது, பகுதி இல்லை. அப்போ பகுதி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/1 அப்படின்னு எழுதலாங்களா. அப்போ 3/1 அப்படிங்கும் போது நம்ம கீழே எப்படி வரணும், கீழே நம்மளோட பகுதி 10 100 இல்லைன்னா 1000 10,000 இப்படி இருக்கணும் இல்லைங்களா. அப்போ நமக்கு எப்படி இருக்குது, கீழே 1 இருக்குது. அப்போ 1ஓட எதை பெருக்குனா 10 வரும், 10 பெருக்கணுங்களா. அப்போ மேலேயும் பெருக்கிறோம். அப்போ 3 × 10 30 வகுத்தல் 1 × 10 10ங்களா. அப்போ 30 வகுத்தல் 10ன்னு கிடச்சிருக்கு. இதில் என்ன பண்ணிக்கலாம், மேலே பகுதி அப்படியே போட்டுக்கலாம். கீழே 10 100 1000ன்னு வந்தாவே என்ன பண்ணுவோம், மேலே தொகுதியில் இருக்கிறது அப்படியே போட்டுட்டு எத்தனை கீழே பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்த்து அத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போங்களா. அப்போ இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குது, அப்போ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் 3.0. அப்போது 3ஓட ஆன்சர் வந்து 3 அப்படிங்கிற தசம எண்ணுக்கு 3 அப்படிங்கிற விகிதமுறை எண்ணுக்கு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 3.0 அப்படிங்கிற தசம எண் கிடச்சிருக்கு. அடுத்ததுல 5வது கேள்வி பார்க்கலாம். 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3ங்களா. இப்போ 1/3ன்னு பார்க்கும்போது இதில் என்ன ஆகாது, 3ஆவது ஏற்பாடில் நமக்கு 10ம் வராது. இப்போ கீழே என்ன ஆகணும், நம்ம 10 ஆகணும். 10 100 1000 10,000 எதுவுமே என்ன ஆகாது, இந்த 3ஆவது வாய்ப்பாடில் வரவே வராது. மீதி எல்லாமே இப்போ பார்த்த வரைக்கும் என்னது, எல்லா வாய்ப்பாட்லையும் ஒரு 10 அல்லது 100 இல்லை 1000 ஏதாவது ஒன்றாச்சும் வந்தோம். பட் ஆனால் இந்த 3ஆவது வாய்ப்பாடில் என்ன ஆகாது அப்படின்னா எதுவுமே வராது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி வகுத்தல் பண்ணுவோம் இல்லைங்களா, 3ஆல் 1 வகுக்கிறோம். அப்போ 3ஆல் 1 வகுக்க முடியாது, ஏன்னா 1 3 தான் வரும். நமக்கு இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே புள்ளி வச்சு என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிப்போங்களா. இங்கே புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிப்போம். அப்போ புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா பூஜ்ஜியம் போட்டுப்போம். அப்போ 3ஆவது வாய்ப்பாடில் 10 வருமானா 3 9 அப்படின்னு கிடைக்கும். அது கழிச்சா மீதி என்ன வரும், 1 வரும். ஆல்ரெடி ஒரு புள்ளி முன்னாடியே வச்சதுனால ஒரு பூஜ்ஜியம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் 3ஆவது வாய்ப்பாடில் 3 9 மீதி 1 வரும். இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டோம் இல்லைங்களா. அப்போ ஒரு புள்ளிக்கு ஒரு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வரிசையில் வரும்போது என்ன, அது ஒரு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆவது வாய்ப்பாடில் 10 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 3 9 மீனு 1 இப்படி போய்கிட்டே இருக்கு. என்ன ஆகுது, 0.333ன்னு என்ன ஆகுது, நிறுத்தவே இல்லை. இது என்ன ஆகும், மறுபடியும் நம்ம ஒரு 0 போடுவோம், மறுபடியும் 3 9ன்னு வரும். இப்படி போய்கிட்டே இருக்குது. மீதி சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3.0 அப்படின்னு முடிஞ்சிருச்சுங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி சம்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா -5.8ன்னு முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் இங்கே முடியல அப்படிங்கிறனால இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா முடிவுறா தசம எண் ஆகும். முடிவுறா தசம எண்
ஆகும். இதுதான் முடிவுறா தசம எண் அப்படின்னா இதுக்கு முடிவே கிடையாது, போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.